உங்க பையன் பண்ண வேலைக்கு வாழவே முடியாது. டிடிஎஃப் வாசன் பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க ஷாலின் ஜோயா. ஷாலின் ஜோயாவ பத்தி சொல்லணும்னா, குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில முக்கிய கதாபாத்திரமா இருந்திருப்பாங்க. அவங்களோட சப்பினஸ் நெறைய பேருக்கு பிடிக்கும். இந்த பொண்ணு மரியாதை இல்லாம பேசுதுன்னு சில கான்ட்ரோவர்சிஸும் வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது, இவங்களுடைய ஃபேம் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தமிழ்ல ராஜா, மந்திரி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாலும், அந்த அளவுக்கு பேசப்படவே இல்ல. ஆனா, எப்போ டிடிஎஃப் வாசன இவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, இவங்க பயங்கரமா வைரல் ஆகுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் விளாக்ல போடுறதுன்னு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கு இடையில என்ன உறவு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த உறவு அப்படியே அதோட ஃப்ளோலயே போக விட்டுறலான்ற மாதிரி சொல்ல, அவங்களோட ஷோரூம்க்கு இவங்க போக, இவங்க ஊருக்கு அவங்க போகன்னு செம்மையான காதல் போயிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெருக்கமான புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா வலம் வந்துச்சு. டிடிஎஃப் வாசன் அண்ணன்னா, ஷாலின் ஜோயா அண்ணின்ற லெவலுக்கு நெறைய பேருக்கு புடிச்சிருந்துச்சு அந்த பேரும் கூட. அது மட்டும் இல்லாம குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில அவங்க கலந்துக்கிட்டதுக்கு வாசனும் ஒரு ரீசன் தான். சோ அந்த நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருந்திருக்கு. எல்லா கண்டஸ்டன்டும் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு இடிச்சு புடிச்சு தான் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஷாலின் ஜோயாவுடைய ரசிகர்கள்ன்றத தாண்டி டிடிஎஃப் வாசன் அண்ணனுடைய விழுதுகள் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் கமெண்ட் பண்ண, நிறைய குட்டி குட்டி பிரச்சனைகள் வர, கான்ட்ரோவர்சிஸ் வெடிக்க, அதுக்கப்புறமா அதுல கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ட்டே தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கன்னு நிறைய விஷயங்கள் கண்ணு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் அவுட்டிங் போறது, ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுன்னு நல்லா தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஷாலின் ஜோயாவ பத்தி சொல்லணும்னா, கேரளால பொறந்த பொண்ணு. குழந்தை நட்சத்திரமா படங்கள்ல நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆங்கரா இருந்திருக்காங்க. அப்புறமா இவங்களுக்கு ராஜா மந்திரி படம் வருது. அடுத்து கண்ணகின்ற படத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல பேசப்பட்டது. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது, அடுத்து குக்கு வித் கோமாளி வாய்ப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜீ தமிழ்ல ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜாலியா தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. நிறைய பசங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த சபினஸா இருக்கட்டும், இன்னசென்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் ரசிப்பாங்க. அதே மாதிரி இவங்க படம் டைரக்ட்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட திறமையும் இருக்கு, பிளஸ் இன்னசென்ஸும் இருக்கு. சோ இத நிறைய பேர் ரசிக்கதானே செய்வாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது, இவங்க ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது காதல் வாழ்க்கையை பத்தி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரே வார்த்தையா சொல்லிருவாங்க, டிடிஎஃப் வாசனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் டேட் பண்ணோம். ஆனா அவன் என்னை விட ரொம்ப சின்ன பையன். அதையும் தாண்டி இப்பெல்லாம் நாங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்ல. அவங்க அம்மா எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு, என் பையன் எப்ப பாரு மலை ஏறிக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, உங்க பையன் இப்படி இருக்கனால யாருமே அவர் கூட வாழ முடியாதுன்ற மாதிரி ரிப்ளை பண்ணிருப்பாங்களாம் ஷாலின் ஜோயா. இத பத்தி அவங்க இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. சோ உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.